ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीप. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ இப்போ 99 பக்கம். ததா பிராணாஹாம் கௌனி அசம்பவாத் தது பிராக் ஸ்ருதே ச தது பூர்வகத்வாத்வாச்ச சப்தகதேஹே விசேஷிதத்வாச்ச அஸ்தாதயஸ்து ஸ்திதோ நைவம் அனவஸ்ச ஸ்ரேஷ்டச்ச ந வாயுக்ரியே பிரதக் உபதே சாத். பியூட்டிஃபுல். இப்போ புருஷார்த்தம் சொன்னோம். மனுஷனுக்கு ஃப்ரீவில் புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தம் பண்ணிட்டா கர்த்தృత్వం வந்துருமே. கர்த்தృత్వం பிரச்சனையாச்சா. கர்த்தృత్వం சம்சாரமாயிடும். இந்த ஹோல் புருஷார்த்தம் சம்சாரத்துக்கு இட்டுட்டு போகிறதுக்கா புருஷார்த்தம்னு சொல்கிறது வேதம். நான் கேட்குற கேள்வி புரியுதுல. அப்போ புருஷார்த்தம் பண்ணுறது கர்த்தாவா கர்த்தృత్వமா?
புருஷார்த்தம் பண்ணுறது கர்த்தாவா கர்த்தෘத்துவம்? கர்த்தா. ஏன்னா கர்த்தாவுக்கு தான் சுதந்திரம். கர்த்தா சுதந்திரமானவன். 4 புருஷார்த்தத்தில் எது வேணால் நீ எடுத்து பண்ண முடியும். புரியுதா? அதில் நீ கர்த்தෘத்துவம் பண்ணும்போது டிபெண்ட் ஆகிறது. அப்போ சுதந்திரம் போயிடுறது. உனக்கு எப்போ சுதந்திரம் போகிறது? கர்த்தෘத்துவமாக பண்ணும்போது டிபெண்ட் ஆகுது. கர்மாவை டிபெண்ட் ஆகுது. எங்கே டிபெண்டன்சி இருக்கிறதோ அங்கே கர்த்தෘத்துவோட வேலை பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தෘத்துவோட வேலை பண்ணுறதுனுடைய ரிசல்ட் மைண்ட் சம்சாரத்தை என்ஜாய் பண்ணும். ஓகே. எவ்வளோ மெக்கானிசம் பாரு, வெரி சிம்பிள். அப்போ நான் கர்த்தாவாக வேலை செய்கிறேன்னா கர்த்தෘத்துவமாக வேலை பண்ணுறேன்னா, சுவாமிஜி இவ்வளோ வேலையை இழுத்து போட்டுக்கிறாரு, ஆனால் ஃப்ரீடமாக இருக்கார். அவருக்கு கர்த்தෘத்துவம் இருந்தும் ஏன் இப்படி ஃப்ரீடமாக இருக்கார்? இப்படி ஒரு சில பேருக்கு மனசில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தෘத்துவம் இல்லாமல் கர்த்தா மாத்திரம் கர்மா பண்ணுறதுக்கு போகிறோம். கர்த்தா கர்மா கரணம், கர்த்தෘத்துவம் கர்மா கரணம் அப்படிலாம் சொல்ல. இங்கே நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோமே இவ்வளோ நாளாக கர்த்தෘத்துவம் கர்மா கரணம் அப்படியா சொல்கிறான்? கர்த்தா கர்மா கரணம் தான் சொல்கிறான். சிம்பிள் பாரு, சிம்பிள் லாஜிக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா உனக்கு லைஃப்பை சும்மா பிரம்மன் நீ புரிஞ்சு ஒரு காலத்தில் நிராம்சவா இது பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி அது அவ்வளோலாம் போக வேண்டாம். கர்த்தෘத்துவம் இல்லாமல் கர்த்தா செயல்படலாம். கர்த்தா சுதந்திரமானவன், இண்டிபெண்ட். கர்த்தா இண்டிபெண்ட். இது சைட் டாபிக், உங்களுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா போனஸ். இது சம்மந்தமாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா சொல்லி வச்சேன் நான். இதெல்லாம் டிப்ஸ். அப்பப்போ இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு வந்திருக்கீங்களே, இது சாத்துர் மாதத்துக்கு வந்திருக்கீங்க, எழுந்திரிச்சு அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாட்டு பாடல, இங்கேயும் பாட்டு பாடல, மொத்தமாக இருட்டாக இருக்கிறது எல்லாம் ஒரே இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் மழை வந்துடுத்து, அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. புரியுதா? அதாவது தான் போகிற பாதையில் கொஞ்சம் 1% மில்லிகிராம் கம்ஃபர்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வேண்டாம். பியூட்டிஃபுல். ஏன்னா கர்த்தா சுதந்திரமானவல்ல, அதனால் கிளாஸுக்கு போக வேண்டாம் என்ற அவனுடைய இது புருஷார்த்தத்தில் டிசைட் பண்ணிவிடுவான். கர்த்தா சுதந்திரமானவன், இது நன்னா புரிஞ்சுக்கணும். இது சுதந்திரமானவன். அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் தான் முடிவு பண்ணணும். கர்த்தா தான் முடிவு பண்ணணும். மோட்டிவேஷன் பண்ணலாம் கர்த்தாவுக்கு, ஆனால் செய்ய வேண்டியது கர்த்தா தான் பண்ணணும். இது ஒரு முக்கியமான சைட் டாபிக். நேத்திக்கு சொன்னதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு நம்ம போகலாம். இப்போ 5வது அதிகரணத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஓகே. இது போன அதிகரணத்தில் நம்ம சிரேஷ்டச்ச அப்படி சொன்னோம். சிரேஷ்டச்சனா ஜேஷ்டச்ச. ஓகே. ஜேஷ்டச்சனா மூத்தவன். ஓகே. அப்போ ஜேஷ்டச்சனா மூத்தவன். கங்கையை விட மூத்தவள் நர்மதா. கங்கையை விட ரொம்ப பழமையான நதி நர்மதா. அதுக்கப்புறத்துக்கு கங்கை வந்தான். புரியுதா? இது ஒரு ஃபேக்டர். அதுபோல் இந்த புலன்கள்லாம் இந்திரியங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி அண்ணன் யார், பெரியவர் யார் அப்படின்னா பிராணன். ஜேஷ்டா சிரேஷ்டா. புரியுதா? அதாவது அந்த சிரேஷ்டகா பற்றி முக்கிய பிராணன். அப்போ இந்த புலன்கள் இந்திரியங்கள்லாம் என்னது? கௌண பிராணா. கௌண பிராணனா செகண்டரி பிராணா. புரியுதா? முக்கிய பிராணன்றது இந்த பஞ்ச பிராணா. அந்த பஞ்ச பிராணாவும் பஞ்ச பிராண இந்திரியம் கிடையாது, ஒரு இந்திரியம்தான். பிராணான்றது இந்திரியம். இப்போ பஞ்ச பிராணா சொல்கிறது மனசு மாதிரி. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், 4 விதமாக யுவர் மைண்டு சென்சஸ்ஸு ஃபங்க்ஷன் ஆகிறது. அந்த ஃபங்க்ஷன் ஆகிற மைண்டை நீ டே டு டே லைஃப்பில் ரெகுலராக வாட்ச் பண்ணாலே டாப்பிக்கல் ப்ராப்ளம்லாம் ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்துடும்.
அப்போ உனக்கு வந்து புருஷார்த்தத்தை பயன்படுறதுக்கு கண்ட்ரோல் வரும். இப்போ வந்து நான் மனசில் வேலை செய்யணுமா, புத்தியில் வேலை செய்யணுமா, ஸ்மரணத்தில் வேலை பண்ணணுமா, அகங்காரத்தில் சிதாபாசனில் வேலை பண்ணணுமா? புரியுறதா? அப்போ உன்னுடைய கண்ட்ரோலில் வந்துடும். இது ஒரு சின்ன சிம்பிள். இதெல்லாம் இந்த மெக்கானிசம் நம்ம படிக்கிறதுனால என்னென்னா நம்ம ஃப்ரீடமாக வேலை பண்ணலாம் விவகாரத்தில். அப்போது இதில் 9 அதிகரணம் இருக்குது. அதில் இப்போ 5வது அதிகரணத்துக்கு நம்ம போகிறோம். அதை நேற்று சொன்னதை ஞாபகப்படுத்திட்டு போகலாம். ந வாயுக்ரியே பிரதக் உபதேசாத். ஓகே. ஏகாதச கரணானி ஏகாதச இந்திரியாணி, அதாவது புலன்கள் இந்திரியங்கள் 11 சங்கியா. புரியுதுதான்? அந்த 11 இந்திரியங்களில் பிராணனை சேர்க்கலை. இப்போ பிராணன் யாரில் போடுறது, எதில் போடுறது, அதுதான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அவரை எந்த லிஸ்ட்டில் போடுறது? அவர் வந்து கர்த்தாவிலையும் வரமாட்டார். ஓகே. கர்த்தா சுதந்திர சேதன தத்துவம். இந்த கர்த்தா சுதந்திரமானது, சேதன தத்துவம் கிடையாது. பிராணன் வந்து சுதந்திரம் கிடையாது. அது மாத்திரம் அது சேதன தத்துவம் கிடையாது, அது ஜட தத்துவம். அதனால் அதுக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்காது. இதனால் இது ஒரு உண்மை. அப்போ கரணம் இருக்க அது வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக உள்ளது. ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கான்டாக்ட் பண்ணுறக்கூடிய மீடியம், டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய கான்டாக்ட் பண்ணக்கூடிய மீடியம் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்போ கர்த்தா காரணத்தை பயன்படுத்தலாம், உபயோகப்படுத்தலாம். புரியுறதா? அப்போ அந்த விஷயம் இங்கே இருக்கிறது. அப்போது பிராணான்றது கர்த்தாவும் கிடையாது, காரணமும் கிடையாது. ஓகே. சரி. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுற வேர்ல்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்டில் ஒரு பார்ட்டாக பிராணன். எப்படி? த பார்ட் ஆஃப் த இன் தி வேர்ல்டு ஆல்சோ கிடையாது. வித்தின் த பாடி பிராணன், நாட் வேர்ல்டில் இருக்கல, வித்தின் த பாடி. தேர்ஃபோர் அது கர்மாவும் கிடையாது. இந்த பிராணனை கர்மாலையும் போட முடியாது, கர்த்தாலையும் போட முடியாது, காரணத்துலேயும் போட முடியாது. இப்போ யாரை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்? பிராணனுடைய ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது, அவர் எப்படி பண்ணுறாரு. ஆனால் பிராணன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அவர் எதில் போடுறோன்றது தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். இப்போ பிராணா என்பது கர்த்தா, கரணம், கர்மா, திரிபுட்டி ரகிதம். திரிபுட்டி ரகிதத்தில் வருது. புரியுதா? அப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னார்? ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா திரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி திரிவித கர்ம சங்கிரக. திருப்புடியில் வராது அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. அதனால் இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணுறோம். அதாவது கர்த்தா கர்ம கரணம் 3குள்ளே வரலைன்னா பிராணன் வராது. அப்போ தத்துவப்படி பிராணஹா பிரின்சிபல்லு கர்த்தா கர்ம கரணத்தில் வரலைன்னா அது கரணத்தோடு சேர்த்துக்கலாமா அல்லது இண்டிபெண்ட்டாக வச்சுக்கலாமான்றது தான் டிபேட்டு. இப்போ வாதம் என்ன சொல்கிறோம்னா, இந்த கரணத்தோடு சேர்த்துக்கலாமா அல்லது அது தனியாக வச்சுக்கலாமா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதோ அது வந்து 4 தத்துவம் கிடையாது. என்ன புரிஞ்சுங்க? 4 பிரின்சிபல் கிடையாது. சித்தம் இதெல்லாம் வந்து இது கிடையாது, மனசோட சேர்ந்தது அது. புரியுதா? அந்த மாதிரி கரணத்தோடு இருக்கிற 11 இதோட பிராணனை சேர்த்துக்கலாமா? ஃபங்க்ஷன் ஆகிறத, இந்த ஃபங்க்ஷன் ஆகிற பிராணன் வந்து ஃபங்க்ஷனில் சேர்த்துக்கலாமா, வியாபாரத்தில் சேர்த்துக்கலாமா அப்படின்றத அந்த மாதிரியும் பண்ண முடியாது பிராணனை. இப்போ பிராண தத்துவம் செப்பரேட்டாக உள்ளது. ஓகே. அது தனியாக இருக்கிறது. எப்படி டிபேட்டுன்னா என்னன்னா, பிராணன் ஏதாவது முக்கியமான ஒன்றில் சேர்த்துக்கணுமா அல்லது பிராண தத்துவாந்தரம், தத்துவாந்தரம்னா தனியானது, செப்பரேட்டு தத்துவம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தேர்ஃபோர்
முக்கிய பிராணா அல்லது ஜேஷ்ட பிராணா தத்துவாந்தரம் வா நாவா, அது தனியாக உள்ள பிரின்சிபலா அல்லது இந்த சித்தம் அகங்காரம் மாதிரி மனசில் சேர்த்துக்கிட்டோமே அந்த மாதிரி சேர்த்துக்கலாமா, கரணத்தோடு சேர்த்துக்கலாமா? புரியுதுல உங்களுக்கு? ஓகே. அதாவது முக்கிய பிராணா செப்பரேட் ஸ்டேட்டஸ் இருக்கா அல்லது இல்லையா, இதுதான் கேள்வி. நம்ம சித்தாந்தியோட ஐடியா என்னென்னா பிராணா தத்துவாந்தரம், தனியானது, இண்டிபெண்ட் அப்படின்றது நம்மளுடைய சித்தாந்தியோட ஐடியா. இப்போ 5வது அதிகரணத்துடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படின்னா இதில் 4 சூத்திரங்கள் இருக்கிறது. புரியுதா? முதல்ல பூர்வபக்ஷி, ஏகதேசி, சித்தாந்தி, இந்த பேட்டர்னில் நம்ம புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், ஸ்ருதி வாக்கியத்தில் முரண்பாடு இருக்கிறது, கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது. இது நம்ம பாஷ்யக்காரரை கிரியேட் பண்ணுறார். அப்படின்னா மொத்த வேதத்தை அலசுறார். அவர் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி தூக்கி கொடுத்து, இங்கே பாரு இது இப்படி இருக்க, அங்கே இப்படி இருக்கிறத, இதை போய் பிரமாணம் சொல்லுவியா அப்படின்றத மைண்டை ட்விஸ்ட் பண்ணுறார். அப்படின்னா இந்த டாபிக் என்னது? மனனம். அந்த கதை நட்டுட்டு ஆட்டுறது, அந்த கம்பத்தை இன்னும் 2 கல் வச்சு அடிக்கிறது. அந்த வேலையை பாஷ்யக்காரர் பண்ணுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, கான்ட்ரடிக்ட்டு. ஏன் கான்ட்ரடிக்ட்டுன்னா ஸ்ருதி வாக்கியம் 2 இடத்துல வேறு வேறு சொல்கிறது. அப்படி எங்கேருந்தோ இருக்கிறது இதை இழுத்துட்டு நமக்கு ஐடியா கொடுக்குறாரு. புரியுதா? அதனால தான் ஹெட் ஆஃப் சங்கரா அப்படின்னார் சுவாமி விவேகானந்தர். புரியுதா? ஒரு ஸ்ருதி வாக்கியம் என்னென்னா ஐத்ரேய ஆரண்யகம். ஓகே, நாட் ரெகுலர் தச உபநிஷத்தில் வரல, ஐத்ரேய ஆரண்யத்தினுடைய இறுதியில் வர்றது உபனிஷத்தை, ஐத்ரேய உபனிஷத்தை. இப்போ வேதத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? அது இப்போ நம்ம வந்திருக்கோம், நம்மளாவது கொஞ்சம் பேராவது தெரிஞ்சுக்கணும். வேதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து. சம்ஹிதான்றது ஹிம், அந்த ஸ்துதி பண்ணுறது, சுக்தம்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சம்ஹிதாவில் வரும். ஓகே, இப்போ கூட நேற்றுக்கு கூட ஒரு சம்ஹிதா சொல். பிராமணம்ன்றது ரிச்சுவல், சடங்கு. அதை தான் பரமாச்சாரிய சுவாமிகள் ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவார். ரிச்சுவல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அது கர்மகாண்டம். புரியுதா? ஆரண்யகம் என்ன? உபாசனா காண்டம். அது உபாசனையை நிறைய எம்பசைஸ் பண்ணும். ஓகே. உபனிஷத்துன்றது ஞான காண்டம், ஞானத்தை பற்றி சொல்கிறது. இது சும்மா இது சைடு இன்ஃபர்மேஷன், சப்ஜெக்ட் இல்லை, உங்களுக்கு தெரியறதுக்காக. ஐத்ரேய ஆரண்யகத்தில் ஒன்று எடுத்துக்கிறார் பாஷ்யக்காரர். 2:33 ஐத்ரேய ஆரண்யக மந்திரம். அதில் என்ன சொல்கிறது? யக பிராணஹா சக வாயுகு. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? 5 பூதங்களில் ஒன்றான வாயு தத்துவம் பிராணஹா. ஆகாஷ, வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி 5 தத்துவம் இருக்குது. அதில் ஒரு தத்துவம் வாயு, அந்த வாயு பிராணா. புரிஞ்சுதா? இப்படி சொல்கிறான். அப்போ இதில் சொல்கிறது பூர்வபக்ஷி, ஹாட்டு கோல்டு 2 எப்படியா ஒன்றா இருக்க முடியும்? 2 சுருதி பிரமாணம் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? இங்கே பாரு, இந்த பிரமாணம் இப்படி சொல்கிறதா? அப்புறம் ந தத்துவாந்தரம், நாட் செப்பரேட் பிரின்சிபல், அது தனித்தனியானது அல்ல. ஏன்? யக பிராணஹா சக வாயுகு, ஐத்ரேய ஆரண்யக வாச்சகம் சொல்கிறது. சரி, அப்போ கர்த்தா கர்மா கரணம் எந்த கேட்டகரியில் சேர்க்கிறது அப்படின்னா கர்மா, கர்மா கேட்டகரியில் சேர்க்கலாம். ஏன் கர்மத்தில் சேர்க்கணும்? கர்மம் எதில் பண்ணுவீங்க? யார்கிட்ட பண்ணுவீங்க? இந்த வேர்ல்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் கர்மா. ஓகே, டிரான்சாக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு, அதுக்கு பேர் இது. அப்போ ஆப்ஜெக்ட் யூனிவர்ஸு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அதில் தான் வாயு வருது.
பஞ்சபூதம் வருது. புரியுது? என்ன அழகு மெத்தடு. ஓகே, அப்போ பிராணனை தனியாக செப்பரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்? ஐத்திரேய ஆரண்ய வாச்சகப்படி புரியுதா அப்படின்னு கேட்குறோம். ஏகதேசி புரியுதா சங்கராச்சாரியரே அப்படின்னு கேட்குறான். உங்களை நான் கேட்கல. ஓகே, இன்னொரு சுருதி வாக்கியம் என்ன பண்ணுறது, அது பிரம்மசூத்திரத்தில் ரீசர்ச் பண்ணுறோம், பிஹெச்டி பண்ணுறோம். இது வரைக்கும் பிஹெச்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு வாக்கியத்தை தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, கெட்டிமாக அதுதான் நமக்கு எல்லாத்துலேயும் சொல்கிறது. புரியுதா? அது முண்டக்க 2 1 3 2 1 3 இத்தனை நேரத்துக்கு அட்லீஸ்ட் நம்பராவது ஞாபகம் இருக்கணும். புரியுதா? புக்கை போய் பாரு, அதை திருப்பி திருப்பி சொல்கிறோமே, அதனுடைய கிளாஸ் எங்கே இருக்குது பாரு, இதெல்லாம் சொல்கிறேன். சும்மா ஒரு ஆதங்கம் தான் சொல்லுவான். நான் சொல்கிற மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் அப்படியே பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன், அப்படி எதிர்பார்க்கல, ஆனால் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் போய் அந்த கிளாஸ் எங்கே இருக்குது பாரு, கண்டுபிடி அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணுவேன், நானே அந்த கிளாஸை கண்டுபிடிச்சி ஒரு நாள். டென்ஷனே ஆகக்கூடாது. எஸ்பெஷலி குழந்தைங்க பெற்றவங்க டென்ஷனே ஆகக்கூடாது, சொல்லிகிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம கொண்டு போய் அதை விட்டுடணும். புரியுறதா? சொல்லி விட்டுடணும். ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானிச்ச. 2வது வரி கம் வாயுர் ஜோதிராபஹா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. செப்பரேட்டாக சொல்கிறது. ஓகே, ரொம்ப தெளிவாக சொல்கிறது பாருங்கள். பிராணனை செப்பரேட்டாக பிராணஹா ஜாயத்தே தனியாக சொல்லிடுது முதல் வரியில். 2வது வரியில் என்ன சொல்கிறது, கம் வாயுகு ஜாயத்தே, வாயுகு ஜாயத்தே. அப்போ பிரம்மத்திட்டிருந்து பிராணனும் உற்பத்தியாச்சு, வாயு உற்பத்தி ஆகிறது, செப்பரேட்டாக சொல்கிறது. புரியுதா? தேர்ஃபோர் பிராணகா தத்துவாந்தரம், செப்பரேட், தனியாகத்தான் உபநிஷத்து சொல்கிறது அப்படின்ற சொல்கிறது. இப்போ நமக்கு என்ன, இப்போ நமக்கு ஒன்றும் கிளியர் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த ஏகத்தை அவன் பூர்வபக்ஷி சொல்கிறான், 2 வாக்கியம் வேறு வேறு இருக்குது, அதெல்லாம் முரண்பாடு. அதாவது ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்கு கூட ஆதாரத்தோடு மறுக்கிறது பாரதிய கலாச்சாரம். சும்மா வாய்க்கு வந்ததை தப்பு, நீ பண்ணுறது தப்பு அப்படிலாம் சொல்கிறதில்ல. கோட் பண்ணி நீ சொல்கிறது இப்படிலாம் ராங்கு, இப்படிலாம் தப்பு அப்படி சொல்லணும். எவ்வளோ அறிவோடு இருந்த நாடு இவ்வளோ கீழே போயிடுச்சு பாருங்கள். நினைக்க வருத்தமாக தான் இருக்கிறது. புரியுறதா? சாங்கிய மதம் ஏகதேசி. இப்போ ஏகதேசியில் யார் வரான், நம்ம பிரபல சாங்கியன், அந்த ஹீரோ. புரியுதா? இப்போ எம்ஜிஆர் படம் இருக்குல்ல, அதுக்கு சரியான வில்லன்னா வீரப்பன் ஒருத்தர் இருந்தான். ஆரம் வீரப்பன்னு பேர் என்ன, அவன் ஒருத்தன் தான் எனக்கு சரியான வில்லனாக தெரியும். மீதெல்லாம் டூப்ளிகேட் வில்லனே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது. புரியுதா? ஏதோ ஒரு டூப்ளிகேட் டூப்பாக போட முடியாது. அவன் எம்ஜிஆருக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. வில்லன்னா அப்படி இருக்கணும். இப்போ ராமன்னா ஹீரோன்னா அவனுக்கு வில்லன் எப்படி இருக்கணும், ராவணேஸ்வரன் தான் வில்லனாக இருக்க முடியும். அப்போ தான் கதை சுவாரஸ்யமாக இருக்கும். புரியுறதா? சோடையாக இருக்கக்கூடாது. இவர் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவாரான், அப்புறம் அது ஒரு ஹீரோ. அந்த வில்லனும் சமமாக இருக்கணும். புரியுறதா? அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு இந்த வில்லன் பூர்வபக்ஷி சமமாக இருக்கிறவன் யார், இந்த மொத்த இதுலேயே சாங்கியன்தான். புரியுதா? ஏன்னா அவன் அவ்வளோ யோசித்து சிந்தித்து அந்த வேதத்தை கொண்டு கொடுத்துருக்கான், நிறைய பேருக்கு பயன்படுறது அது. புரியுதா? சாங்கியனுடைய சுருதியில் முரண்பாடு இல்லை. பிராணா தத்துவாந்தரம், சுருதியில் முரண்பாடு இல்லை, அது தத்துவாந்தரம், தனியானது, செப்பரேட்டு. இது யாரோட கருத்து? சித்தாந்தி கருத்து. புரியுதா? ஜெயக்குமார் ஒரு மினிஸ்டர், ஏடிஎம் கால் 100 ரூபாய் காயின் வெளியிட்டோன்னு உங்கள் 2 பேருக்குள்ள கள்ளக்காதல் அப்படின்ட்டான்.
அதுபோல் நீ வந்து வில்லனோடு சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்க. நீயும் தத்துவாந்திர சொல்கிற, சாங்கியன்னு தத்துவாந்திர சொல்கிற. இப்போ எல்லாம் புரிஞ்சால் சரி. அப்போ 2 பேரும் ஒன்று தான் சொல்கிறீங்களே, அப்போ 2 பேரும் ஒன்றாயிட்டேல அப்படின்னு. நோ, பொறுமையாக இரு. 100 ரூபா காயின் எதுக்கு போட்டோன்னு அப்புறம் சொல்லுவான். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி நரேந்திர மோடி, தாமோதர தாஸ் செய்கிறதெல்லாம் உனக்கு டக்குன்னு முடிவு பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னு அமித்ஷா பக்கத்தில் இருக்கார்ல, அவருக்கு கூட தெரியாது. புரியுதா? அதனால் நீ பார்த்தீங்கன்னா அமித்ஷா கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே அலர்ட்டாக ஒரு ஸ்டெப் பேக்கில் இருப்பார். இப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. என்ன வேணால் பண்ணுவார் அவர். ஏன்னா அவருடைய ஐடியா, அவருடைய விஷன், மிஷன் எல்லாமே வேறையாக இருக்கிறது, வேறு லெவலில் இருக்குது. புரியுதா? உங்கள் வார்த்தையில் சொன்னான். புரியுதா? அப்போது யக பிராணகா சக வாயு ஐத்திரேய ஆரண்யகம், அது வந்து சாங்கியனுடைய ஐடியா வந்து வேறாக இருக்கிறது. ஐத்திரேய ஆரண்யகம் இருக்கு இல்லையா, அதில் அவனுடைய கருத்து வந்து வேறுபட்டு, அங்கே தான் நமக்கும் அவனுக்கும் உள்ள வேறுபாடு. சித்தாந்தத்திற்கு மாறாக எப்படி சாங்கிய சிந்தனை இருக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பிராண தத்துவாந்திரம் தனியானது, ஓகே சரி. ஆனால் வந்து கரணத்தில் கர்த்தா கர்ம கரணம் பிராணனை சேர்க்க முடியாது, தனியானது தான். ஆனால் கரணத்து அது செப்பரேட்டு தான். கரணம் கர்மா கர்த்தா இருக்குல்ல, அது வந்து செப்பரேட்டு தான், தனியானது தான். அதில் பிராணனை வந்து ஒன் ஆஃப் த இந்திரியன்னு சேர்க்க முடியாது. ஆனால் கரணத்தினுடைய ஃபங்க்ஷனாக பிராணனை சேர்க்கலாம். யாருடைய ஐடியா? ஏகதேசி சாங்கியனுடைய ஐடியா. அதுதான் நம்ம இப்படிலாம் சொல்லுவோம், பிராணனை எல்லாம் கொண்டு வரலாம். நம்ம வந்து யோகத்தில் அப்படி சொல்லுவோம், இதெல்லாம் பெருசாக டீச்சர்லாம் பண்ணிருக்கோம். புரியுதா? பிராணன் இஸ் த வைட்டல் ஃபோர்ஸ், பிராண இஸ் த சக்தி அப்படிலாம். இதெல்லாம் யாரோட தத்துவம்? சாங்கிய தத்துவத்தை டீச் பண்ணியிருக்கோம். அப்ளிகபிளாக இருக்காது. புரியுதா? அதை வந்து சொல்கிறான். இங்கே பாரு, கரணத்தினுடைய விருத்திக்கு பிராணன் வந்து பிராணன் அழைக்கலாம். அந்த வியாபாரம் இருக்கு இல்லையா, கரணத்தோட வியாபாரம், அந்த இந்திரியங்களுடைய வியாபாரத்தை எது இருக்கிறதோ அதை வந்து பிராணன்னு பண்ணலாம். இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. புரியுதா? அதை நீ கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரியாக புரிஞ்சுக்கினா சரி, அதில் சேர்த்துக்கலாம். வியாபாரம் ஃபங்க்ஷன் பண்ணுறது அதை வந்து பிராணன்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா சாங்கிய தத்துவப்படி எத்தனாவது எவ்வளோ தத்துவம் அவங்களது? 24 தத்துவம். ஓகே. விம்சதி தத்துவா. புரியுதா? சதுர்விம்சதி தத்துவம், 24 தத்துவம் கொண்டது. பிரகிருதியிலேருந்து மகத்திலேருந்து அகங்காரம் வந்து 3ஆக பிரியறது. மனஹா தச இந்திரியாணி பஞ்ச சூக்ஷ்ம பூதானி. பஞ்ச சூக்ஷ்ம பூதானிலிருந்து வந்தது என்னது? ஸ்தூல பஞ்சபூதானி. அப்போ 24 வருது. 5 5 10 19 19 20 21 22 23 24 பிராணன் இருக்குது அதில் இல்லை. அவனுடைய தத்துவப்படி பிராணனே இல்லை. புரியறதா? பிராணன் வந்து அம்பேன்னு விட்டான். நீ வந்து என்னைக்காவது கேட்டிருக்கியா பிராணன் ஒரு இருக்க சிருஷ்டியில் சிருஷ்டி தத்துவம் சொல்கிறான்னு? நம்ம கேட்கவே மாட்டோம். புரியுதா? ஏன்னா சமத்து ஸ்டூடெண்ட், டீச்சர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்டுட்டு அன்றைக்கி கிளாஸை சொல்லி மறுநாள் கிளாஸில் மறந்துடணும். ஓகே. இதை நம்ம ஒரு 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதாவது இந்த 24 தத்துவத்தில் பிராணனை சொல்லவே இல்லை. தச இந்திரியாணி வியாபாரம் ஃபங்க்ஷன் பண்ணுறத பிராணன்னு அழைக்கலாமே, அப்படி சாங்கியனுடைய வாதம். ஓகே. அப்போது இதில் என்ன அப்படின்னா, சப்ஸ்டன்ட் வந்து ஏகாதச இந்திரியம்.
ஓகே, அதனுடைய அட்ரிபியூட் இருக்க ஃபங்க்ஷன் அது வந்து பிராணன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ சப்ஸ்டன்ட் வந்து கரணம், அதனுடைய அட்ரிபியூட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பிராணஹா. யாரோட தத்துவம்? சாங்கியனுடைய தத்துவம். இப்போ தத்துவாந்தரம் பிராணன் சரிதான், ஆனால் ஏகதச இந்திரியாணி சேர்க்கை அல்ல, அதனுடைய வியாபாரம் பிராணனைய சாரம். அப்படி வியாபார ரூபேன தத்துவாந்தரம். சாங்கியன் என்ன சொல்கிறான்னா வியாபார ரூபேன தத்துவாந்தரம் அப்படி சொல்கிறான். அப்போ நம்ம பிராணன் வந்து தனித்தனியாக ஃபோர்ஸு, அதுதான் ஃபங்க்ஷன் பண்ணுறது, இந்த ஜகத்தையே இயங்க வைக்கிறது எது? பிராணன். இதெல்லாம் வந்து பிராணனுடைய கிளாஸை விஸ்தாரமாக பேசி அதில் வந்து ஒரு ஜோர் பண்ணுவோம் பாரு இல்லையா. இப்போ கூட ஆரம்பத்தில் பிராணம்லாம் அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம, புரியுதா? ஏன்னா சாங்கியம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்க ஃபீலிங்கு, அதெல்லாம் பண்ணுவோம், இப்படிதான். அப்போ 24 தத்துவத்தில் சொன்னால் கூட அதில் பிராணன் தனியாக வரவில்லை. கரண வியாபார ரூபேன பிராணனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது ஏகதேசி மதம். ஐத்திரேய ஆரண்யத்தில் யோவை பிராணஹா சக வாயுகு அப்படின்னு சொல்லிருக்க சாங்கிய கருத்து இதில் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு பிராணன் வாயு அங்கே சொல்லிருக்கு. பிராணன் வாயு அப்படி சொல்கிறது. இந்த வாயு என்பது சாமானியமாக எடுத்துக்கலாம். வாயு என்றது அதுக்கு அவன் கொடுக்குற மீனிங், சாங்கியன் கொடுக்குற மீனிங் வந்து சலனாத்மகம் கர்ம. வாயுன்றது என்ன? சலனாத்மகம். ஏன் வாயு அப்படின்னா வா ரூட். வா மீன்ஸு வாயுகு, வாதி, வாதி இது வாயுகு. இது ஒரு இது என்னன்னா ஒரு இடத்துல சொம்முனே இருக்காது, சலனம் ஆகிண்டே இருக்கும். அதுக்கு பேர் வாயு. அதுதான் வாயு தத்துவம் அதிகமாக உள்ளவன் சும்மாவே ஏண்டா குரங்கு பயல ஒரு இடத்துல சும்மா இறாண்டா அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இதோட கனெக்ஷன் எல்லாம். தேர்ஃபோர் யோவை பிராணகா சக வாயு அப்படி சொல்கிறது வியாபார ரூபேன வாயு பிரவருத்தி ரூபகா. பிரவருத்தி ரூபகா ஏகாதச இந்திரியானாம் பிரவருத்தி ரூப இவ. அப்படி இவன் வந்து தன்னுடைய நியாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணான். இப்போ சித்தாந்தி வந்து அவன் வந்து இப்போ நல்ல செம்ம செக்கு வச்சுட்டான். இப்போ சித்தாந்தியோட பதில் சொன்னான். எப்படிடா சொல்லுவேன் சங்கரா, எப்படி முழிக்காத சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் பதில் இருக்குது, புரியுறதா? பதில் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சித்தாந்தி பதில் என்ன? இங்கே பாரு, முதல்ல வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் புரிஞ்சுப்பான். பிராணம் வந்து சிரேஷ்டா அப்படின்றார் வியாசாச்சாரியர். சிரேஷ்டச்ச, சிரேஷ்டச்ச சொன்னாலே முக்கிய பிராணகான்னு பேர். நீ உன்னை அறியாமையே எப்படி இந்த காலத்து ஜனங்கள் வந்து தன்னுடைய குழந்தைய கொண்டு போய் நல்ல ஸ்கூலில் சேர்க்குறேன்னு சொல்லி அந்த குழந்தையோட லைஃபே கெடுக்கிறானோ, புரியுதா? உன் ஆர்கியூமெண்ட்டில் உன்னுடைய சிரேஷ்ட பிராணனையே வந்து கவுன பிராணாவை ஆக்கிட்ட, புரியுதா? இதெல்லாம் நம்மளை அறியாமே செய்யக்கூடிய தப்பு. பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு தத்துவமே ஏகாதச இந்திரிய கிரியாவாக உள்ளது. அப்படி நாங்கள் சொல்கிறோம், ஏகாதச இந்திரிய கிரியா கிடையாது பிராணன், புரியுறதா? அப்போ சூத்திரக்காரர் பாஷ்யக்காரருடைய கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா 9வது சூத்திரத்தில் 4வது பாதத்தில் 2வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, ந வாயு கிரியே பிரதக் உபதேசாத் அப்படி சொல்கிறார். ந வாயு கிரியே பிரதக் உபதேசாத். வியாசர் சொல்கிறாரு ந வாயுகு ந கிரியா, புரியுதா?
அப்போ முக்கிய பிராண பஞ்சபூதத்தினுடைய பிராணா, முக்கிய பிராணா ஜேஷ்ட பிராணா சொல்கிறோமே, சிரேஷ்ட பிராணா சொல்கிறோமே. இப்போ பிராணான்றது இப்போ புரியுது உங்களுக்கு? பிராணான்னு ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு. கவனப்பிராணா முக்கிய பிராணம். கவனப்பிராணன்றது இந்திரியங்களை குறிக்கிறது. தச இந்திரியம் சொன்னோம். அப்புறம் மனசு இந்திரியத்தில் சேர்த்துட்டோம். புரியுதா? அதுபோல் பிராணனை ஒரு இந்திரியன்னு சேர்த்துட்டா பிரச்சனையே கிடையாது. துவாதச இந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துடலாம். ஆனால் இந்திரியங்களில் வராது, கரணத்தில் வராது. பிராணன் கரணத்தில் வராது. ஏன் வராது? அதெல்லாம் பார்க்க போகிறோம். பிராணா பஞ்சபூதத்தில் ஒரு அங்கமோ ஏகாதச இந்திரிய கிரியாவோ கிடையாது. பிராணா தனியான தத்துவம், தனியான பிரின்சிபல். ஏன்? அதே உபனிஷத்து 2:1-3 முண்டக உபனிஷத்து என்ன சொல்கிறது? ஏதஸ்மாத் பிராணஹா ஜாயத்தே. பிறகு என்ன சொல்கிறது? வாயு ஜாயத்தே. அதுவும் பிரம்மத்திலிருந்து தோன்றியது, இதுவும் பிரம்மத்திலிருந்து தோன்றியது, செப்பரேட்டாக தோன்றியதுன்னு ஸ்ருதி கிளாரிட்டியோடு இருக்கிறது. புரியுதா? உனக்கு புரியலன்னு நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ நான் வாயு கிரியே பிரதக்கு உபதேசாத் 3 சொல்லு இருக்குது. நன்றது செப்பரேட் சொல்லு. புரியுதா? வாயு கிரியேன்றது 2வது சொல்லு, பிரதக் உபதேசாத்ன்றது 3வது சொல்லு. நன்றது முக்கிய பிராணா இல்லை. நாட் வாட் அப்படின்னா வாயு கிரியே. வாயு தத்துவம் பஞ்சபூதத்தை சேர்ந்தது. கிரியே இந்திரியங்களுடைய ஃபங்க்ஷன் கிரியா. இந்திரிய வியாபாரம் கரணத்தை கொண்டு நாம் வியாபாரம் பண்ணுறோமே, டிரான்சாக்ஷனு எதில் பண்ணுறோம்? கரணத்தை வச்சு இந்த ஜகத்தில் பண்ணுறோம். இந்த ஹோல் ஜகத் பண்ணுறோம். புரியுறதா? அந்த ஜகத்தில் வாயு வருது. புரியுறதா? அப்போது இது ரெண்டுமே பிராணா செப்பரேட்டு. ஓகே. அதனால் பஞ்சபூதத்தில் இருக்கிற வாயுவும் வராது, கிரியாவிலையும் வராது. புரியுதா? ரெண்டுமே வராது. நீ சொல்கிறது ந வாயு ந கிரியா. எப்படி சொல்கிறேன்? எப்படி சொல்கிறேன்னா பிரதக்கு உபதேசாத். பிரதக்கு உபதேசா. பிரதக்குன்றது செப்பரேட். புரியுதா? தத்துவாந்தரம். ஓகே. சொல்லப்பட்டிருக்கு. எதில் சொல்லப்பட்டிருக்கு? உபதேசாத். ஸ்ருதி வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முண்டக பிராண ஜாயத்தே வாயு ஜாயத்தே ரெண்டுமே தனித்தனியாக சொல்லியிருக்கு. ஓய் செப்பரேட் தத்துவம். ஃபர்தராக சங்கரருடைய பாஷ்யத்தில் சொல்கிறாரு, ஏ சாங்கியா என்னை கேலி பண்ணாத. புரியுதா? சாங்கியா அப்ரோச் என்னன்னா, இந்திரிய கிரியா பிராணா சொன்னால் என்ன ஆகும்? பாஷ்யக்காரர் இப்போ சொல்கிறார் சங்கரன். இங்கே பாரு, முண்டக வாக்கியம் முதல்ல தப்பாயிடும். உபநிஷத்து வாக்கியம் பிரமாணம் தப்பாயிடும். அதெல்லாம் முதல்ல இதை புரிஞ்சுக்கோ அறிவோட. ஓகே. நீயும் ஆஸ்திகன், நாஸ்திகன் இல்லை. அது பிராண ஜாயத்தே. அப்புறம் பின்னாடி என்ன சொல்கிறது? மனஹா சர்வ இந்திரியானிச்ச. எவ்வளோ அழகாக! இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் தான் வரும். இதெல்லாம் நம்ம இப்போ அங்கே படிப்போம், உபநிஷத்தில் படிக்கும்போது படித்தோம், அங்கே படிக்க மாட்டோம். இதெல்லாம் பிரித்து 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 ஒன்றுத்தையும் மெக்கானிசம் பண்ணுறாரு பாருங்க வியாசாச்சாரியார். அப்போது பிராணகா ஜாயத்தே மனகா சர்வேந்திரியானிச்ச. ஓகே. நம்ம இந்த முண்டக உபநிஷத்தில் வரப்போது இந்த 2:1-3 இவ்வளோ நாள் சொல்லியிருக்க மாட்டோம். ஒரே கிளாஸில் அதுலேயும் பாதி கிளாஸில் முடிச்சுட்டு இருப்பான். புரியுறதா? கடைசியில் ஒரு போர்ஷனில் முடிச்சுடுவோம். புரியுறதா? இப்படி ஒரு 10 நாளாக அதை கட்டிட்டு திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. புரியுறதா? அதுதான் பிரம்மசூத்திரம். மனனம். ஓகே. யுக்தி பிரதானம். புரியுறதுல உனக்கு? யுக்தி பிரதானம். இப்போ ஒரிஜினலாக பிரஸ்தானத்திரயம் முடிக்கிறது நம்ம ஏவிஜியில் பிரஸ்தானத்திரயம் முடித்தோம் இல்லை? அதே போல் நம்ம ரிஷிகேஷில் போய் பிரஸ்தானத்திரயம் முடிக்கிறோம். ரெண்டுமே கரெக்டு. புரியுதா? அப்படி பண்ணும். இப்போ இந்திரியம்
உற்பத்தி, இந்திரியங்கள் நாட் செப்பரேட். ஓகே, இப்போ இப்போ நான் அங்கேருந்து வரேன். வரும்போது இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஸ்பீச். ஓகே, இப்போ என்னோட வருமா என்னோட வராதா? அந்த வாக்கு இந்திரியம் என்னோட தானே வரும், புரியுதா? அப்போ நான் ஐ எம் த சப்ஸ்டன்ட். வாக்கு இந்திரியன்றது என்னது? அட்ரிபியூட், புரியுதா? வாக்கு தான் கரணம், நான் பேசுறது அட்ரிபியூட், புரியுதா? அதுலேருந்து என்ன தெரியுது? வாதம் 1, எப்போது பிராண ஜாயத்தே செப்பரேட்டுன்னு சொல்லியாச்சோ, வியாபாரம் இருக்கு, வாயு அதோட சேர்ந்து சொல்லப்படாது, புரியுதா? வாயுன்னு செப்பரேட்டாக சொல்லோட, பிராண செப்பரேட், வாயு செப்பரேட். ஏன் உபநிஷத்தில் சொல்கிறது? ஓகே, இப்போ சப்போஸ் பிராணா கரணத்தினுடைய வியாபாரமாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? சங்கராச்சாரியார் மற்ற ஆச்சாரியெல்லாம் கேட்குறாங்க, சப்போஸு பிராணா கரணத்தினுடைய எத்தனை குட்டி கரணம் போடாதே, எத்தனை கரணம் இருக்கு? ஏகாதசி விரதம் இருக்கையோ இல்லையோ, ஏகாதசி கரணம்ன்றது சொல்லணும். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனஹா ஏகாதச இந்திரியாணி. அதுதான் புரியல நீங்கள் பேசும்போது, அது சொல்லிட்டு போகக்கூடாது. 11 இந்திரியத்தில் என்ன ஆகும்? நீ தூங்க போகும்போது என்ன ஆகும்? ஞானேந்திரியம் இருக்குமா? மூச்சுண்டியா தூங்குவியா? கோலகம் வேணால் மூச்சுன்னு இருக்கலாம். ஞானேந்திரியெல்லாம் ஒடுங்கிடும். கர்மேந்திரியம், வாட் அபவுட் கர்மேந்திரியம்? அதுவும் உறங்கிடும். சரி, மனசு அது உறங்கி ஆகணும். நம்ம பகலில் படுற அவஸ்தை நம்ம தூங்குறதுனால தான் நம்ம லைஃபே இருக்குது, புரியுதா? சப்போஸ் தூக்கம்னு ஒன்று வைக்கலன்னு வச்சுக்கோ, இன்னும் ஆகும்ப்பா, எல்லாமே பைத்தியமாயிடுவான் உலகம் முழுக்க, புரியுறதா? ஒடுங்கிறது 11 ஒடுங்கிறதா? இப்போ அதனுடைய பார்ட்டு தான், அதனுடைய ஃபங்க்ஷன் தான் பிராணன்னு சொன்னீங்கன்னா, பிராணனும் ராத்திரி தூங்கும்போது ஒடுங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? காலையில் எழுப்ப முடியாது, சங்கு ஊத வேண்டிதான், பாடி டெட் பாடி ஆகிடும், எவனும் தூங்க மாட்டான். அதுக்கு ஏதாவது மருந்துக்கு இருந்து கண்டுபிடிப்பான், புரியுறதா? அது ஏதோ ஒரு ஊரில் சூரியன் எப்பவுமே இருக்குமா, புரியுறதா? நார்வேயில், புரியுதா? அந்த மாதிரி ஆகிடும். ஐயோ கரும்பும் அவன் பாவப்பட்ட ஜென்மம் தான் அங்கே பிறக்கும், புரியுதா? நமக்கு இருட்டு வேணும். இப்போ கொஞ்ச நேரம் இருட்டாக இருந்தது, அது ஒரு ஆனந்தமாக இருந்தது. ஓகே, அந்த இருட்டிலேருந்து எடுக்கிறது ஒரு சுகமாக இருந்தது. லைட் வந்தோடனே ஏதோ ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்குது, புரியுதா? அப்போ சுஷுப்தியில் பிராணா உள்ளதா இல்லையா? இருக்கு, புரியுதா? அதனால தான் நீ எழுந்துக்கிற. அப்போ பிராணா செப்பரேட் என்டிட்டி, புரியுறதா? 3வது வாதம் என்ன சொல்கிறாருன்னா, அது ரொம்ப ஸ்பெஷல். அது என்னென்னா, சாங்கிய ஸ்பெஷல் தியரி என்ன அப்படின்னா, சாங்கியர்கள் பிராணனை தனித்தனியாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுறதான், ஜாயிண்ட் டுகெதரும் ஃபங்க்ஷன் பண்ணுறதான் அவனுடைய ஸ்பெஷல் தியரி. தனித்தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறது, கண்ணு தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறது, காது தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறது, எல்லாம் இந்திரிய சக்தி. அதுக்கு பிராணன் இருக்கணும். பிராணன் முடிச்சு நான் ஒரு அம்மாவை அனுப்பிச்சுட்டேன், போய் அவனுக்கு பிராணன் போயிடுச்சு, காது கேட்காது இனிமேல் அப்படின்னு, புரியுதா? அப்போ இதெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. அப்போ தனித்தனியாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுறது, கூட்டாகவும் பண்ணுறது. இப்போ ரோடு வேலை பண்ணின்னு இருக்கான். ரோடு வேலை பண்ணிட்டு இருக்கவன் கடைசியில் காரு அந்த ரோட்டில் நின்று போடான். அந்த காரை தள்ளி விட்டா தான் அவன் மீதி இதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணுவான். ஒருத்தன் தாரை இப்படி விட்டுட்டே வருவான், ஒருத்தன் இது பண்ணிகிட்டே இருப்பான், ஒருத்தன் இந்த வண்டியில் இது பண்ணுவான். ஒரு தனித்தனியாக அவன் ஒரு ரூட்டி இருக்கும். ஓகே, நடுவில் கார் நின்று எடுத்துன்னு வச்சுக்கா, இந்த 5 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவான்? போய் காரை தள்ளி விடுவான். கூட்டாகவும் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம், அப்படி சொல்கிறான். ஆனால் சாங்கியன் கொடுக்குற உதாரணம் என்னென்னா, பேர்ட்ஸு
ஓகே, பேர்ட்ஸு தனித்தனியாக அது ஃபங்க்ஷன் பண்ணுறது. அதே போல் அது வந்து வேடன்கிட்ட மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணுறது, எல்லா பேர்ட்ஸும் அந்த வலையை நெட்டை அப்படியே தூக்கிட்டு போகிறது. அப்படி கட்டெல்லாம் படிச்சிருப்பான் புரியுதுதான். அப்போ கூட்டாவும் சேர்ந்து வேலை பண்ணோம். இந்த இது காக்கா கூட்டத்தை பாருங்க, அது ஒத்துமையை பார்த்து பாருங்க, அதெல்லாம் பார்த்து எல்லாம் இது இருக்கிறது. ஒரு காக்கா வந்துன்னா எல்லா காக்காவும் வந்துடும் புரியுதுதா, அதுக்கிட்ட இருக்கிற ஒத்துமை. அப்போ இதெல்லாம் இருக்கிறது கூட்டாவும் செய்யலாம் தனியாகவும் செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறான். தேர்ஃபோர் பிராணா டூ ஃபோல்டு ஃபங்க்ஷன், பிராணா டூ ஃபோல்டு ஃபங்க்ஷன். அப்போ சரீர ஃபங்க்ஷன் தனித்தனியாகவும் இப்போ என்ன சொல்கிறாரு சங்கரர் கேட்குறாரு, காரு தள்ளுறது கண்ணில் பார்க்குறோம் பிரமாணம் இருக்குது, பறவை தூக்குறது பார்க்குறதெல்லாம் கண்ணில் பார்க்குறோம் பிரமாணம் இருக்குது. இப்போ இந்த டோட்டல் இந்திரியங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது சொல்கிறீங்கள, வியாபாரம் பண்ணுறது இல்லை, அது எந்த பிரமாணத்தில் இருக்கு? பிரத்யக்ஷ பிரமாணத்தில் இருக்கா, சாஸ்திர பிரமாணத்தில் இருக்கா? இஷ்டத்துக்கு பிரமாணம் கிடையாது. நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லுவான், எனக்கு நினைப்பு வந்தது அதனால சொல்கிறேன் அப்படின்னு. நிறைய பேர் நினைக்கிறதே பிரமாணன்றான். ஐயோ ராம, நாம் என்னது சீக்கிரமாகவே அசங்கத்துவம் வந்துடும்ன்ற மாதிரி இருக்குது புரியுதா. இதெல்லாம் நீ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் அதனால சொல்கிறேன். நினைக்கிறது பிரமாணமாடா? கற்பனை பண்ணுறது பிரமாணமா? மனசில் வர்றது பிரமாணமா? முதல்ல அதை சொல்லு. அதெல்லாம் பிரமாணமே கிடையாது. ஏன்னா காரணம் அது இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மனசு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. என் மனசில் தோணுச்சா காயப்பாடு. சிம்பிள் புரியுதா. நீ வந்து ரொம்ப பெருசெல்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டுலாம் அசம்சரியாக வேண்டாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே நீ வந்து டே டு டே லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம் புரியுதா. அதனால் அவர் கேட்குறாரு, பிராண பிரமாண அபாவா, நீ சொல்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. நாலாவது வாதம் இங்கே பாரு, பிராணம் வந்து காமன் ஃபங்க்ஷன், சர்வேந்திரியானி காரணம், சப்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னு நீ சொல்கிற. ஓகே, ஆக்டிவிட்டி, ஓகே, டோட்டல் இந்திரிய ஆக்டிவிட்டி. ஓகே, அதில் அட்ரிபியூட்டு எது எது சேர்ந்து இருக்கிறது, பிராண ஃபங்க்ஷன் காரணத்தை சார்ந்திருக்குன்னு சொன்னேன்னா, இந்த பிராணா இந்த டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த கரணத்தை சார்ந்திருக்கு. இந்த டோட்டல் பிராணாவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து டோட்டல் கரணத்தை சார்ந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, எது சப்ஸ்டன்ட்டு எது அட்ரிபியூட்டு? எது சப்ஸ்டன்ட்டு எது அட்ரிபியூட்? இதில் எது சப்ஸ்டன்ட்டு? கரணம் தான் சப்ஸ்டன்ட்டு புரியுதா. அப்போ கரணம்ன்றது நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும், கவுன பிராணான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பிராணன் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், சிரேஷ்ட பிராணா, ஜேஷ்ட பிராணா, முக்கிய பிராணன்னு சொல்கிறேன். இப்போ சாங்கியவாதப்படி கரணத்தை வந்து முக்கிய பிராணாவும் முக்கிய பிராணனை வந்து கவுன பிராணாவும் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால புரியுதா. இப்போ சித்தாந்தி என்ன சொல்கிறேன்னா, இந்திரியங்கள் தான் கவுன பிராணா, பிராணான்றது முக்கியம். எப்படி? அதுக்கு உபநிஷத்து கதையெல்லாம் சொல்கிறது. இவர் லீவ் போட்டார், யார்? காது இந்திரியம் கோச்சுண்டு. அப்பப்போ கோச்சுப்பான், என்கிட்ட நிறைய பேர் கோச்சுன்னு இருப்பான் புரியுதா, கோச்சுன்னு போயிடுவான். அப்புறம் கொஞ்சம் நேரம் மெதுவா ஜி அதெல்லாம் ஞாபகப்படுத்த விடாது. சரி ஓகே, நானும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அந்த பழைய அக்கௌண்ட்டெல்லாம் கலரு படா, அன்றைக்கி என்ன சொன்னேன் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னேன், வரவே வேண்டாம் போ அப்படின்னு அப்படிலாம் சொல்கிறதில்ல. இது நேச்சுரல் என்ன. அது போல் வந்து அவன் வந்து இது பண்ணுவான். அப்போ ஒரு வருஷம் வந்து காது இந்திரியம் லீவ் போட்டு போயிடுச்சு. மனுஷன் எப்படி இருப்பான், கர்த்தா எப்படி இருப்பான், ஹாப்பியாக இருப்பான். ஏன்?
கண்டவன் திட்டுறது ஒரு வருஷத்துக்கு லீவு. மற்ற இந்திரியத்தை விட காது இந்திரியம் கேட்காம போயிடுச்சுன்னா கண்டவன் பேசுறது காதில் விழாது நமக்கு, புரியுறதா? அதுபோல் இந்த கண்ணு குருடாகிடுச்சு, வாய் பேசாமல் போச்சு, நீ லைவாக இருக்க முடியும், புரியுதா? சப்போஸ் பிராணன் வந்து 1 day லீவ் எடுத்தால் கூட போச்சு, புரியுதா? இல்லை பிராணன் வந்து பாடியை விட்டு நகர்றேன்னு சொன்னாலே வந்து எல்லா இந்திரியும் அலறி அடிச்சுட்டு அப்பா ஏதாவது பேசினா அப்படி. இது வந்து சாந்தோக்கியத்தில் வர கதை, புரியுதா? பிராணன் பற்றின கதை. அப்போ பிராணன் தான் ஜேஷ்டா, அது வந்து சிரேஷ்டா, அது வந்து முக்கிய பிராணா. சாங்கிய நீ சொல்கிற லெவல் வராது. அப்போ இந்த பிராணன் எப்படி ஜேஷ்டா ஆகிறது, அதனுடைய நேச்சுரல் என்ன, இது ஃபர்தராக சொல்ல போகிறார். இன்னும் விடலை அவர் வியாசாச்சாரியர். அதை வந்து நம்ம மேதா தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் பண்ணிவிட்டு புரியறதுக்காக வெள்ளிக்கிழமை வருவான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.